Hello everyone, welcome to Google Tech. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் மாதிரி அட்ரஸ் வெரிஃபிகேஷனை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள். வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் ஐடி எப்படி வெரிஃபிகேஷன் செய்கிறதோ அதே மாதிரி இன்னொரு வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எப்படி சிம்பிளாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் மாதிரி தான் அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் ஒரு டாக்குமெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணால் சரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அட்ரஸ் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவாங்க. ஐடி வெரிஃபை பண்ணவங்களுக்கு வெரிஃபைடுன்ற ஆப்ஷன் வரும். பட் அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வெரிஃபைட் ப்ளஸ் இதில் பாருங்கள், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வரும். ஸோ வெரிஃபைடுக்கும் வெரிஃபைட் ப்ளஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் வீடியோக்குள்ளே சொல்லுவேன். ஸோ வெரிஃபைட் ப்ளஸுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, லிமிட்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் இந்த பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்ன, பைனான்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச், அது மட்டும் இல்லை பைனான்ஸில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது மட்டும் இல்லை பைனான்ஸில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டுக்கு ஐடி கார்டு கொடுத்து எப்படி வெரிஃபை பண்ணுறது. நான் ஸ்ரீலங்கா, ஸோ ஸ்ரீலங்கா ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்தெந்த கண்ட்ரியோ அந்தந்த கண்ட்ரி ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ மெட்டது பைனான்ஸில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அப்படி, இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படி, எல்லாமே தனித்தனி வீடியோவாக கூகுள் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி பிளேலிஸ்ட்டாகவே போட்டுருக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜும் தமிழ்லேயே எடுக்கலாம். நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ விஷயத்துக்கு போகலாம். அட்ரஸ் வெரிஃபிகேஷனை சிம்பிளாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறத வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைனான்ஸில் ரெண்டு வெரிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ஐடி வெரிஃபிகேஷன், மற்றது அட்ரஸ் வெரிஃபிகேஷன். ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி செய்கிறான்ற வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ எல்லாருமே பார்த்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. எல்லாருமே ஐடி வெரிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க, அதுலேயும் சிக்கல் இருக்கலாம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பார்த்து ஐடியை வெரிஃபை பண்ண இயலும். மற்றது ரெண்டாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பைனான்ஸை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல அட்ரஸ் வெரிஃபிகேஷன் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பாருங்கள், மேலே 3 கோடு மாதிரி இருக்குது. இது மெனு பட்டன், இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஐடி வெரிஃபை பண்ணவங்களுக்கு வெரிஃபைடுன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த வெரிஃபைடில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வெரிஃபைடுன்னு சொல்லி இப்படி ஒரு சிம்பிள் வரும். கீழே பாருங்கள், அப்கிரேட் டு இன்க்ரீஸ் யுவர் ஃபியட் லிமிட் டு 2 மில்லியன் USD டெய்லி. ஸோ இதுக்கும் சில லிமிட்ஸ் இருக்குது. அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் இந்த பைனான்ஸில் இருக்கிற ஃபுல் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 மில்லியன் USD வரைக்கும் டெய்லி லிமிட் இங்கே இருக்குது. அதாவது பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே கட்டாயம் அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் செய்து வச்சுருப்பாங்க. அதைத்தான் நாங்களும் செய்ய போகிறோம். ஒருவேளை இது எங்களுக்கு உதவலாம். இப்போ ஐடி வெரிஃபை பண்ணவங்களுக்கு அக்கௌண்ட் லிமிட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வித்ட்ரோவல் டெய்லி லிமிட் 50K USD. கிரிப்டோ டெபாசிட் லிமிட் அன்லிமிட்டட். வித்ட்ரோவல் லிமிட் 8 மில்லியன் USDT. பட் ஃபியட் டெபாசிட் அண்ட் வித்ட்ரோவல் லிமிட் தான் 50K இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் நவ் அட்ரஸ் வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் நவ் இதை கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் வெரிஃபை யுவர் அட்ரஸ்ன்னு சொல்லி வருது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரஸ், மற்றது சிட்டி, ஸ்டேட், போஸ்டல் கோட், மற்றது எந்த கண்ட்ரி, இதை சரியாக நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நேமும் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கீழே வந்தீங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட் டைப். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று ஐடி கார்டு கொடுக்கலாம், மற்றது பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், யூட்டிலிட்டி பில் சப்மிட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டேக்ஸ் டாக்குமெண்ட் அதை சப்மிட் பண்ணலாம். இன்டர்நெட்டுக்கான, டிவிக்கான லேண்ட்லைன் பில் அதெல்லாம் சப்மிட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட், உங்களோட பேரில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் அட்ரஸ் வெரிஃபை பண்ணக்கூடிய மாதிரி உங்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் சப்மிட் பண்ண இயலும். இப்போ நான் கொடுக்க போகிறது பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு
இப்போ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வரேன். ஓகே, வந்ததும் இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோடுன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பிடிஎஃப் அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் பிஎன்ஜி இமேஜ், ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண இயலும். ஸோ அப்லோட் ஃபைல் கொடுத்து என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் ரிவ்யூ. ஸோ இதுக்கான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜிமெயிலில் மற்றது இந்த ஆப்பில் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு வந்து மெயில் வரும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஆப்லையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லைன்னு சொன்னால் ஐடி கார்டையோ வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணுற சிம்பிள் மெத்தட். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 டேஸுக்கு வந்து வெயிட் பண்ணணும். சிலவுகளை ஒரு நாள்லையும் வந்து வெரிஃபை பண்ணி தந்துடுவாங்க. 24 ஹவர்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இப்போ செய்ய வேண்டியது வெயிட்டிங். சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா இல்லைன்னு சொன்னால் வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயிலியரான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம். பேக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அண்டர் ரிவ்யூன்னு சொல்லியிருக்கேன். நார்மலாக எஸ்டிமேட்டட் ரிவ்யூ டைம் வந்து 1 days. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லி வெரிஃபைட், அதாவது ஐடி வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட், மற்றது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட். ஸோ எப்படி பார்க்குறோன்னு சொல்லி கேட்டால் மெனுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வெரிஃபைடுன்னு சொல்லியிருக்கு. கிளிக் பண்ணதும் நார்மலாக நீங்கள் ஐடியை மட்டும் வெரிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபைடுன்னு சொல்லி மட்டும்தான் வரும். ஐடி வெரிஃபிகேஷன் முடித்து அதோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வெரிஃபைட் ப்ளஸ் இந்த மாதிரி வரும். அக்கௌண்ட் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 million USD இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் அட்ரஸ் வெரிஃபிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மெத்தட். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி பைனான்ஸில் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுற விஷயம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை வந்து தரேன். இப்போதைக்கு வந்து அந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.